சாயும் வாழை தண்டு சுமையல்ல பாரம் சுகம்தான் அம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ. உயிரே இல்லாத கல் கூட காமமுறும், உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான்? மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய். பேராழம் கண்டு கொள்ள 7 கோடி ஜன்மம் வேணுமே. இந்த ஜன்மம் தீரும் ஏன் அழகு குட்டி செல்லும். இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன் நீதாது. அதிபிரியிலாத உடனும் கலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் பவராத சந்தானமும் தாவாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் தோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கோட்டு கண்டாய். அலையாளி அரிதையனும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அம்பீர்கள் உருவாகும் அகலாத சுகபாணி அல்வாமே அபிராமியே. அனைவருக்கும் வணக்கம். நாம் இங்கிருந்து கோயம்புத்தூர்ந்து இப்போ எதுக்கு வந்திருக்கோம்? வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். அந்த வளைகாப்பு யாருக்காக நடக்குது? ஒரு கிராமிய பாடல்.
ஆடி பிறந்தது முன்னாலே அவ ஆடி பழகின பின்னாலே ஆவணி மாசத்தில் தாவணி போட்டுக்க ஆசைப்பட்டாலா சின்ன பொண்ணு புரட்டா செய்யல பொண்ணாகி அவ பூத்து குளிங்கின கண்ணாகி ஐப்பசி மாசத்தில் ஆசை வளர்ந்தத அண்ணன் இடம் சொன்ன சின்ன பொண்ணு கார்த்திகை மாதம் தீபத்திலே ஒரு காதல் பிறந்த நேரத்திலே மார்கழி மாதம் கலைஞ்சிடவே மஞ்சள பூசி குடிச்சாலா தை பிறந்தா வலி பிறக்குன்னு தவச்சு நின்னாலா சின்ன பொண்ணு மாசியிலே வந்து பேசிக்கலாம்னு மாமங்காட்டிதோ எழுதி விட்டான் பங்குனி மாதம் தேரோட்டம் அந்த பாவையின் கண்ணிலே நீரோட்டோ சித்திரை மாதம் சீக்கிரமாவே போல எழுதி அனுப்பிச்சிட்டான் வைகாசியின நாள் பார்த்து நல்ல வாழ மரத்துக்கு ஆள் அனுப்பி கெட்டி மேலம் கொட்டிடவே மங்களனான சுட்டினானா மங்களனான சுட்டினது 3 நாள் புகுந்த வீட்டுக்கு வந்தாள அவ 1 2 மாசத்திலே ஓடி ஆடி நடந்தாளா 3 4 மாசத்திலே முகத்தை வந்தாளா 5 6 மாசத்திலே ஆடி அசந்து நடந்தாளா 7 8 மாசத்திலே பிறந்த வீட்டுக்கு வந்தாளா 9 10 மாசத்திலே முத்து 1 பெத்தாளா அப்படியே காரைக்குடியில் இருக்கிற ராஜாவும் மலரும் சேர்ந்து அன்பா பெத்தெடுத்த முத்து மகளும் கோயம்புத்தூர்ல இருக்கிற சுப்பிரமணியம் சோபா அவர்கள் அன்பா பண்பா பாசமா பெற்றெடுத்த முத்தான ஷாம் அவர்களின் மனைவியுமான சத்யபிரியா. இந்த சத்யபிரியாவிட்ட இப்பொழுது வளைகாப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு நாளும் கோலும் நன்னலம் பொருந்திய இந்த நன்னாளில் இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவன் நீண்ட ஆயுளை கொடுத்து நிறைந்த செல்வத்தை கொடுத்து உயர்ந்த புகழை கொடுத்து அறம் பொருள் இன்பம் வீடு போன்ற முக்கியமான 16 நல்ல குணங்களையும் கொடுத்து இவர்கள் வரக்கூடிய பிரசவ காலத்தில் சுகப்பிரசவம் பெற்றிட எல்லாம் வல்ல 33 கோடி தேவர்களின் ஆசியும் 63 நாயன்மார்களின் ஆசியும் 48,000 ரிஷிமார்களின் ஆசியும் இவர்களுக்கு குலதெய்வத்தின் ஆசியும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவாராக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.